ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம கேம் ப்ரிவியூ போகிறோம். பார்த்தீங்கன்னா பாப்பி பிளேட்டம் சாப்டர் 3 பார்ட் 2 தான் கைஸ். நம்ம லாஸ்ட் அங்கே தான் விட்டுருப்போம். இந்த பர்சனில் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். கடைசியாக எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். அதை ட்ரை பண்ணி பார்த்து கற்றுக்கிட்டேன். ஆமாம் கைஸ். சரி ஓகே, நம்ம வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒரு கையை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னொன்று கையை வந்து இந்த ஒரு இதில் வைக்கணும். அதை வச்சு இதில் பட்டு இப்படி இல்லை ஓகே இதை வந்து கரெக்டாக அங்கே ஒரு கை வைக்கிற இடம் இருக்கும், அது கிட்ட ப்ளேஸ் பண்ணிட்டு இதை வந்து இதுக்கு அது இல்லை இங்கே மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இங்கே கையை குத்தணும், அப்படியே அங்கே போவோம், அங்கே கை குத்துனா இங்கே போவோம். அவ்வளோதான். அடி மாசா அவ்வளோதான் கைஸ். இப்போ பண்ணோன்னா நம்ம இந்த கதை ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அந்த கதவுக்கு நம்ம அங்கே அந்த கதவுக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கும். ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். இதை வந்து இப்படி மாற்றணும். இப்போ வந்து இப்போ ஜம்ப் பண்ணிட்டு இதுக்குள்ளே கை கொடுத்துட்டு அங்கே கரெக்டாக போகணும் கை. அப்படி சாமியா இப்படி சுற்றிட்டு அதெல்லாம் வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எதுக்கு இவ்வளோ பண்ணோன்னா நம்ம அந்த கேஸை வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்காக. ஸோ வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துடுச்சா, கரண்ட் வந்துடுச்சா. இப்போ நம்ம இங்கே கதை ஓப்பன் ஆகிடுச்சு. போயிட்டு இப்போ வந்து அந்த பட்டனை நம்ம தட்டி பார்ப்போம். தட்டு ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே முடிச்சு விட்டுடலாம். போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். என்னடா ஆகுது? என்னடா கரண்ட்டெல்லாம் போயிடுச்சு டேய். ஆனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணுமேடா. ஐயோ, இந்த இடமே பார்க்க பயமாக இருக்கே. ஓ நோ. கால் பண்ணுறாங்க கைஸ். ஒலி கால் பண்ணுது கைஸ். ஓ நோ, சம்ஒன் கில்டு த பவர் எப்போ கில் பண்ண முடியும்? அது என்ன லிவிங் பீயிங் எடா வளர்றீங்க. சரி, ஏதோ ஒன்று குட் லக்குன்னு கொடுக்குது. நம்மளை வந்து ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணணும் போல இருக்கு. ஸோ அதை போய் டக்கு போய் முடிச்சு விட்டுடலாம். ஓடு வெளில ஓடு. அதான் வெளில வந்தாச்சு. நம்ம போய் கீ எடுக்கணும் போல இருக்குது. கீ எந்த இடத்துல கொடுப்பாங்க நம்மளுக்கே தெரியும். அங்கே ஓடி போய் கீ எடுத்துடலாம். ஓகே, இந்த இடம் தான். உள்ள ஓடிட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே கீ எங்கே இது. ஓகே, இங்கே கூட பவர் ஆன் ஆயிடுச்சு பைஸ். ஓகே, கீ எடுத்தாச்சு. வருது எடுத்தாச்சு. வந்து ரீஸ்டார் பவர் அண்ட் ஹோம் ஸ்வீட் ஹோமுக்கு நான் எங்கடா போக முடியும் கைஸ்? இங்கே பாருங்கள், ஹோம் ஸ்வீட் ஹோம் தான் சொல்லுவானுங்க. அது ஸ்வீட்டாகவே இருக்காது. அது பயங்கரமாக இருக்க போகுது. நல்லாவே தெரியுது எனக்கு. ஐயோ, எங்கடா போனான்னு மேப்பு கொடுக்கல கைஸ். அப்படியே தனியாக ஓட விட்றானுங்க என்ன. திடீர்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னா கைஸ், ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி பயமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்வீட் ஹோமாக நல்லா இருக்கும். ஆமாங்க கைஸ், இதே தான். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். சரி ஓகே, உள்ளே ஓடிடலாம். இது ஸ்வீட்டாகவே இல்லைடா. என்னடா இது இப்படி இருக்குது? டே என்னடா இது புகை ஓடுறீங்க உள்ளே போனோன்னே? ஐயோ, சரி போவோம். டி என்னடா புகை போடுறீங்க? ஒன்றுமே தரலடா எனக்கு. காப்பாற்றுங்கண்ணா எவனாச்சு. லைட்டாக போடுங்கடா. என் கையை ரெண்டுச்சு காணும் கைஸ். ஐயோ, என் கையை கூட பிடிங்கிட்டீங்களேடா. நல்ல வேலை புகை போயிடுச்சு. என்னடா இது டோர் சொல்லாடுற மாதிரி இருக்குது கைஸ் எனக்கு. இங்கே பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக டோராக வச்சுருக்கானுங்க. ஆனால் எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஹாப்பி ஏதோ வளர்றானுங்க. என்னடா கைஸ், குழந்த ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஓகே, அப்படின்னா இது வந்து ஒரு வீடு போல் இருக்குது. குழந்தைங்கள டேக் கேர் பண்ணுற வீடியோ போல் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த குழந்த பேர் எலியோட்டான். இந்த குழந்தைய லார்ஜ் பெரிய பையில் போட்டு ஆர்கன்ஸ்லாம் எடுத்து பிச்சு போட்டு. என்னடா சொல்கிறீங்க? தயவுசெய்து இதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கடி, பயமாக இருக்குடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பாவண்டா அந்த குழந்தைங்களாம். அடா பாவீங்களா? ஐயோ, ஒரு இடத்துலையும் ஒரு ஐடியா வச்சு ஒரு குழந்தைங்க போட்டு வச்சுருக்காங்களே கைஸ். பாவம் கைஸ் அந்த குழந்தைங்களாம். என்னடா பண்ணுறது? ஓகே, இங்கே ஃபோன் என்னது? யூ நீட் டு ரன். என்னது அது? ஐயோ கைஸ், அது கேட்டாப்போட மூஞ்சி தானே. ஐயோ, யூ நீட் டு ரன்னு வேறு ஒல்லி சொல்லிச்சே.
நோ 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 இங்கேருந்து ஓடிடலாமே. ஓடு ஓடு ஓடு. அப்புறம் போகிறது நான் ரைட் எடுப்போம். நோ நோ நோ. ஐயோ என்னடா லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது, எனக்கு பயமாக இருக்கே. டீ ஒரு இடத்துல இருட்டாக இருக்கு காய்ஸ். நம்ம டே டே தம்பி, அங்கே யாரும் இருக்கானுங்களா? டே டே கேட்னாப்பு என்னடா இங்கே பண்ணுற? டீ வாவீங்களா காய்ஸ்? அது என்னன்னா, நான் வரேன்னு தெரிஞ்சுட்டு கேட்டா பயந்து ஓடிடுச்சு, அவ்வளோதான். ஏடா ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கேன். அட பாவீங்களா, திடீர்னு திறந்துடுச்சு. நீங்களே சொல்லுங்க கைஸ், நான் ஒரே இடத்துல சுற்றிட்டு தானே இருந்தேன், திடீர்னு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா ஒரு மேஸ் மாதிரி இருக்கு இந்த இடமே. ஏடா கெட்டப்புன்றானுங்க ரேடியோவில். அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கடா அந்த கேட்னாப்பு. ஐயோ நம்ம வெளிச்சமாக இருக்க சைடே போவோம், இந்த இருட்டாக இருக்க சைடு பக்கமே போவானாம்பா. ஐயோ இங்கே இப்போ எங்கடா போகிறது நான்? எங்கடா எங்கே போனாலும் முட்டு சந்தா வச்சுருக்கீங்களா டாடி? இங்கே வேறு கேட்டாப் வேறு எனக்கு தெரியாதனமாக வந்துட்டேன் பாஸ், மன்னிச்சு விட்ருங்க. அப்படியே வீடு தேடிட ஓடி போயிடுறேன் பாஸ். வெளியே போகிற வழி மட்டும் சொல்லிவிடுங்க பாஸ். ஓகே இங்கே ஓப்பன் இருக்குது, இந்த பக்கம் தான் போகணும் போல. ஓ சேஃப் பிளேஸ்க்குள்ளே வந்துட்டோம். என்னது தேர் இஸ் நோ சேஃப்டி இயரா? டி சேஃப் பிளேஸு நினச்சா சேஃப்டி இல்லைன்றீங்க. கேசட் இருக்கு, கேசட்டை போடுவோமா? எம்ப்ளாயி இருக்கா என்னமோ சொல்கிறானுங்க. இந்த மாதிரி கேசட்லாம் எனக்கு படிக்கவே பிடிக்காதுடா. என்னடா கதவை க்ளோஸ் பண்ணிங்க, ஸ்க்ரீனெல்லாம் போட்டு விட்டீங்க காய்ஸ். உள்ள ஸ்க்ரீனில் காட்டு சுக்கி வைக்கி தானே? ஓகே ஓகே. இவனை தானே ஃபஸ்ட்டு பிளாட்டில் சாவடிச்சோம். தெரியும்ப்பா, நீ வந்து தம்மி பீஸுன்னு தெரியும்ப்பா தம்பி. அவனெல்லாம் அசால்ட்டாக நான் முடிச்சு விட்டேன்ப்பா. ஒரு டப்பாவை தள்ளி விட்டு அவனை கொன்னேன். டி என்னடா வாயெல்லாம் போல காமிச்சிட்டான். தெரியாதனமாக சொல்லிட்டோம்டா. என்னடா திரும்ப கூட முடியல. என்னால் திரும்ப கைஸ், என்னால் திரும்ப கூட முடியல, மூவே பண்ண முடியல கைஸ். ஸ்க்ரீனை மூவ் பண்ண முடியல கைஸ் என்னால், ஒரே ஸ்டக் ஆகிட்டுருக்கு. என்னடா பண்ணுறீங்க? ஓகே வந்துட்டா, ஓடு. இவன் அப்புறம் வந்தான். ஓகே நீ செத்துட்டியாடா? இதுனா நைட் மார் ஹுக்கியா? கைஸ் நான் பயப்பில்ல கைஸ், சும்மா கத்தி பார்த்தேன், உங்களுக்கு கேட்குதான்னு பார்த்தேன். சரி ஓகே. சரி விலை யாருன்னு சொல்லிடாதீங்க, அவ்வளோ. ஓகே நம்ம வந்து அதை நம்ம கடிச்சு தின்னுடுச்சு, ஆனால் மறுபடியும் இங்கே வந்துட்டோம். சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம ஓடிடலாம் இங்கேருந்து. ஓகே இங்கே தான் வந்திருக்கோம். ஓகே இந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணும் போலக்கு, அதுக்கு வந்து நம்ம 2 சைட்லேருந்து எனர்ஜி கொடுக்கணுமா. ஓகே கைஸ் அங்கே பார்த்தீங்களா, அது மாமி லாங் லெக்ஸ், டேடி லாங் லெக்ஸ் தான். அப்போ 2 லாங் லெக்ஸ் இருக்கா? ஐசி என்னடா எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே இந்த தானே ஓப்பன் பண்ணும் போலுக்கு, 2 சைட்லேருந்து கரண்ட்டு கொடுத்துட்டு கீழே தான் போகணும் போலுக்கு கைஸ். ஏடா மாஸ்கில் வச்சுருக்கீங்க, எடுக்க முடியுதுடா? ஓகே அந்த ரெட் கலரில் வந்தால் மாஸ்க் போடணும் போல கைஸ். காரு நான் கார் ஓட்டணும்னு. ஓகே இது பூச்சி இழுக்கணுமா? நானும் வரேன். ஆட பாவீங்களா, போய் கிராஷ் ஆகிடுச்சு. நானும் போகணுன்னு நினச்சேனே. சரி விடு. மாஸ்க் போட்டுக்கணுமா? ஓகே இப்போ ஜம்ப் பண்ணி போகணுமா? போயிடலாம். ஜம்ப்பு அவ்வளோ, மாஸ்க் கழட்டிடலாம். வாஷிங் மிஷின்லாம் வச்சுருக்கானுங்க. எப்படி போகிறது? இப்படி போவோமா அப்படி போவோமா? எப்படா போகிறது? சரி இப்படியே போயிடுவோமா இல்லை அப்படி போகுமா? சரி இப்படி போவோம். பாருங்க கைஸ் இங்கே ஃபுல்லாக குழந்தைங்க ஃபோட்டோவாக இருக்குது. குழந்தைங்களாம் பாவம் கைஸ். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டேன். பாவீங்களா, அப்படி போயிட்டு எப்படி வந்துட்டேனேடி. சரி இப்படி தான் போகணும் போல் இருக்குது. போயிடுவோம். எங்கடா போகிறது நான்? குழந்தை ஃபோட்டோ. ஓகே இதை பிடிச்சி இழுக்கணும் போல இருக்கு. அங்கே எல்லா இடத்துலையுமே குழந்தை ஃபோட்டோ. ஓகே ஒரே பயமாக இருக்கே.
சரி ஓகே. இங்கே பெட்டெலாம் வச்சுருக்காங்க. இந்த பெட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, தூங்க கூட முடியாது. ஓகே, இப்படி போவோம். இப்படி போனால் கரண்ட்டு பாஸ் ஆகிறது தெரியுது. அப்போனா எங்கே சார்ஜ் கொடுக்கணும் போல இருக்கே. எங்கடா போய் நான் சார்ஜ் கொடுக்குறது? ஏய், எங்கடா போகிறது அப்புறம்? ஆனால் அங்கே யாரும் போன மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த இடமே. கேட்னாப் எங்கேயோ வருவானா இல்லை வரமாட்டானா தெரியலையே. ஐ திங்க் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி கேட்னாப்லாம் இருக்கும்போது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்திருப்போம். இது ஃபஸ்ட் ஃப்ளோராக நினைக்கிறேன். சரி ஓகே. ஹெல்ப்புன்னு போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எவனாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடி. எப்போ வெளில போகிறது நான் இங்கேருந்து? ஓகே, இங்கே பேட்ரி வைக்கணும் போல இருக்குது. இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, போடு. இன்னொன்று பேட்ரி வைக்கணுமா? இன்னொன்று பேட்ரி நான் எங்கே போய் தெருவுடை சம்தி பார்த்தா என்னடா போடா அயோகி ராஸ்கல்னு அமுச்சுட்றாங்க கைஸ். சம்துனா இன்னொன்று பேட்ரி எடுத்து சொல்கிறாங்க கைஸ். எங்கடா போய் நான் இன்னொன்று பேட்ரி தேடுறது? இப்படி போவோம். ஒன்றுமே இல்லை மாதிரி தெரியுதே. சாபா முடியல கைஸ், என்னால் சத்தியமாக முடியல. ஓ, மேலே ஸ்பைடர்மேன். ஓகே, மேலே ஸ்பைடர்மேன் மாதிரி போகணும் போலுங்க. கிசி மிஸ்ஸு இங்கே என்ன பண்ணுற? என்ன கைஸ், கிசி மிஸ் உட்காந்து புக்கு படிச்சுட்ருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓ, புக்கு படிக்கல, ஏதோ ஃபோட்டோ பார்த்துரு கைஸ். கிசி மிஸ் அது நீனா? ஏன் அந்த குழந்த ஃபோட்டோ அப்படி பார்த்துட்ருக்கு? ஓகே, கிசி மிஸ்ஸோட பெஸ்ட்டு குழந்தையாக இருக்கும், ஃபேவரட் குழந்தையாக இருக்கும் போல இருக்குது. சரி ஓகே, இதுவும் அதுவும் ஒரே குழந்தை தானே. இந்த பையன்தான் அதோட ஃபேவரட்டான பையன் போல் இருக்கே. சரி ஓகே, நம்ம போவோம். நம்ம போயிட்டு பேட்ரியை தேடுவோம். எங்கேயாச்சும் பேட்ரி இருக்கா? பேட்ரி வேர் ஆர் யூ? பேட்ரி வேர் ஆர் யூ? ஓகே, பேட்ரி கிடச்சிச்சு. சூப்பரு. இங்கே குச்சிடலாமா? குச்சாச்சு. இப்படி போகணுன்னா ஓகே, அதே ஓகே வந்தாச்சு. நேரத்துக்கு வந்தாச்சு. பேட்ரி போட இடம் வந்தாச்சு. போடு. இப்போ ஏன் என்னை திட்டுறான்னு பார்த்துக்கலாண்டா டேய். பார்த்தல அப்படி மாசா ஓப்பன் பண்ணியாச்சு கதவை. ஓடு ஓடு ஓடு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம்னு நினைக்கிறேன் கைஸ். அதே குழந்தைண்ணே. காய்ஸ் இது பொண்ணு கைஸ், இது பையன் இல்லை. குடிமையிலாம் வச்சுருக்கு. ஓகே, கார் இழுத்து விட்டோன்னா வாவ் பறக்குது காரு. நைஸ். ஓகே, கார் எங்கே போச்சுன்னு பார்க்கலாம். ஆமாங்க கைஸ், பார்த்தீங்களா நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். பாருங்க கைஸ், என்னடா காரை மறுபடியும் இழுக்க முடியல கைஸ். மறுபடியும் ஓடி பார்க்கலான்னு பார்த்தா இருக்க முடியல. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பார்ட் 3க்காக வெயிட் பண்ணுங்கள், மறக்க வந்துடும்.